வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்தின் புதிய வாகன உற்பத்தி ஆலை 9,000 கோடி ரூபாயில் அமையும் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். Ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? This is a moment that we will remember for decades to come. The official groundbreaking ceremony of Tata Motors right here in Panapakkam, Ranipet. உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரி. 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியதில் மகிழ்ச்சி எனவும் முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அல்லது நாளை மாற்றம். உதயநிதியை துணை முதலமைச்சராக்கவும் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கவும் திட்டம் என தகவல். கரூர் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைக்க முதற்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. வரைபட தயாரிப்புக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர். பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் வான்வழி விமான சாகசத்தை பார்வையிட திட்டம். திரிசூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்த ஹரியானா கொள்ளையர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. நாமக்கல் வெப்படை அருகே கொள்ளையர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் பிடித்த நிலையில் புகைப்படங்களை வெளியிட்ட நாமக்கல் போலீசார். நாமக்கல்லில் பிடிபட்ட ஹரியானாவைச் சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் சட்ட நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிமன்றம் அழைத்துச் செல்லும் முன் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை. குமாரபாளையத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையனின் உடற்கூறாய்வு தொடங்கியது. குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி, நாமக்கல் வட்டாட்சியர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் 6 பேர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல் அதிகாரிகளை தாக்குதல், கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. நாமக்கல்லில் வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி. லாரியை மக்கள் கல்வீசி தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஏடிஎம் மையங்களில் கைவரிசை காட்டிய கண்டெய்னர் கொள்ளையர்களிடம் நடத்திய விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். 15 நிமிடத்தில் கொள்ளையை அரங்கேற்றிய மேவாட் கொள்ளையர்கள் சென்னையில் தங்கி திட்டமிட்டது அம்பலம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடிவிபத்து சம்பவத்தில் ஆலை மேலாளர் கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் போலீசாரால் கைது. காஞ்சிபுரத்திற்கு வருகை தரவுள்ள முதலமைச்சரை சந்தித்து போராட்டக் குழுவினர் மனு அளிக்க இருந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை.
கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களின் தரத்தை சோதிக்க FSI குழு அமைப்பு. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பிரசாதத்தின் தரம் சிறப்பாக உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மீண்டும் சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மக்களின் பாக்கெட்டுகளிலிருந்து பணத்தை பறிப்பதாக விமர்சனம். கூலி படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பிய ரஜினிகாந்திடம் லட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. சாரி, நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்து நழுவிய ரஜினி. நீங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இப்ப இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? சாரி, நோ கமெண்ட்ஸ். திமுக அரசை கண்டித்து மதுரையில் அக்டோபர் 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தால் எந்த ஆக்கப்பூர்வ முதலீடும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுங்கள். கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்து விவரங்களை கேட்டு 10 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு இடி கடிதம். ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பத்திரப்பதிவுத்துறை DIG ரவீந்திரநாத் 2வது வழக்கில் கைது. 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் மாற்றியதாக குற்றச்சாட்டு. புழல் சிறையில் விசாரணை கைதிகளை நேரடியாக சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்கக்கூடாது. சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கற்சூளைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சுரங்கத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தவொரு பணிகளுக்காக சாலைகளை தோண்டக்கூடாது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. கோவை, சேலம், கரூர் உட்பட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதியில் உலாவரும் சிறுத்தை புலி. தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை புலியின் CCTV காட்சி வெளியாகி இருப்பதால் மக்கள் அச்சம். கொடைக்கானலில் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் காட்டெருமைகள். இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்தவரை துரத்திச் சென்று தாக்க முயன்ற காட்சி வைரல். பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம். மக்கள் இதயங்களில் என்றென்றும் வாழ்வார் என பிரதமர் மோடி X தளத்தில் பதிவு. சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்புகளுக்கு நடுவே ஜம்மு காஷ்மீர் குல்காமில் என்கவுண்டர். தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் பதற்றம்.
உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு உடந்தையாக உள்ள பாகிஸ்தான் தவிர்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஐநாவுக்கான இந்தியாவின் முதல் செயலாளர் பவிகா எச்சரிக்கை. இந்தியா வங்கதேசம் இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம். கான்பூரில் இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்வதால் போட்டி நடைபெறாது என தகவல். சர்வதேச கௌரவமான ஐஃபா விருதினை வழங்கிய ஜூரி குழுவினருக்கு நன்றி. பொன்னியின் செல்வன் 2 படத்திற்கு விருது பெற்றதை சுட்டிக்காட்டி AR ரஹ்மான் இணையத்தில் பதிவு. சசிகுமாருடன் புதிய படத்தில் இணைகிறார் சிம்ரன். ஷான் ரோல்டன் இசையில் படம் உருவாகிறது. கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் NTR நடிப்பில் வெளியான தேவரா திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 172 கோடி ரூபாய் வசூலித்ததாக அறிவிப்பு. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.